வணக்கம் சார். வணக்கம். உலகமெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன். சார், ஒவ்வொரு மனிதனின் வாழ்விலையும் திருமணம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இல்லைங்களா? அங்கதான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாழ்க்கையில பிரச்சனைகளும் உள்ள வருது. திருமணத்திற்காக நாங்க பார்க்கும்போது ஜாதகத்துல எதெல்லாம் முக்கியமா பார்க்கணும் சார் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு? அதாவதுமா அந்த 9 பொருத்தம், அந்த 10 பொருத்தம், அந்த 11 பொருத்தம் பார்க்கறதை விட கட்ட பொருத்தத்தை நம்ம பார்க்க தவறிய காரணத்தினாலதான் இத்தனை பிரச்சனைகள்லாம் நிலவுவதற்கு காரணம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா யோனி பொருத்தம் இருக்கு, மாங்கல்யம் இருக்கா, செவ்வாய் தோஷம் இருக்கா, இல்ல கலத்திர தோஷம், ராகு கேதுடைய தோஷம், 2ல ராகு இருக்கு, 8ல ராகு இருக்கு, கேது இருக்கு இப்படின்னு சொல்லிதான் பார்க்கறதை விட இதையெல்லாம் பார்ப்பதை விட கட்ட ரீதியான பொருத்தத்தை பார்க்க தவறிய காரணத்தினாலதான் பொருத்தங்கள் பார்த்து கூட தான் சார் நான் கல்யாணம் பண்ணேன். ஒரு ஜோசியர், 2 ஜோசியர், 3 ஜோசியர் அணுகி கூட அந்த தாளு கூட ஜோதிடர் குடிச்சு கொடுத்த அந்த தாளு கூட கிழிலையா, பிள்ளையோட வாழ்க்கை கிழிஞ்சு போச்சுன்னு சொன்னவர்கள் யாராலும். அந்த அடிப்படையில் ராசி கட்டம் பிளஸ் நவாம்ச கட்டம், அதான் ராசி கட்டத்தில் ராஜாவாக வேண்டியிருக்கும், நவாம்ச கட்டத்தில் கழுத மேய்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய நிகழ்ச்சி தொகுப்பு சொல்வதை போல கடந்த நம்முடைய நிகழ்ச்சி புதன்கிழமை வருது இல்லையாம்மா, முடிச்சதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் காலை பொழுதுல ஒரு அன்பர் என்னை பார்க்க வந்திருந்தார். அவருக்கு கிட்டத்தட்ட வயது ஒரு 47, 48 வயது நிரம்பிய அன்பர். அந்த அன்பருடைய ஜாதகத்தை பார்க்கிறேன். கடகலக்னம். கடகலக்னத்திற்கு 4ஆம் இடத்திலே செவ்வாய் பிளஸ் சுக்கிரன். வெள்ளியுடன் செய்சேரில் விதவியுடன் சேர்ந்திடுவான், விதவியுடன் கூடிடுவான் ஒரு பாடல் வரி. இவருக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட ஒரு 18-19 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. அதில் 2 மழலை செல்வங்கள், பெண் குழந்தைகள் பூத்து நல்ல ஐஸ்வர்யமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதற்கு இடையிலே ஏற்கனவே அவர் காதலிலே தோல்வி கண்டு, இது கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் காதலித்த பெண்ணுடைய அமைப்பை தோல்வி கண்டு மீண்டும் அந்த பெண்ணை 2.5 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டார். இது யாருக்கும், மனைவிக்கும் தெரியாது, தன்னுடைய குழந்தைகளுக்கு யாருக்குமே தெரியாம மறைமுகமாக தன்னுடைய காதலியை திருமணம் செய்து 2.5 ஆண்டுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் அவர் பார்க்க வந்தது தொழில் ஸ்தானத்தை பொறுத்துதான். அப்ப தொழில் ஸ்தானத்தை நான் பார்க்கிற இடத்தெடுப்பில் கடந்த ஒரு 3 ஆண்டுகளாகவே உங்களுக்கு அடிமேல் அடி விடுந்து கொண்டிருக்கிறது. கோடிக்கணக்கிலே சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலுள்ள ஆண்மகன் 1 கோடி ரூபாய் வருதுங்க ஐயா மாசம். ஆனா வந்தது 10 பைசா கூட நான் பாக்கெட்ல மிச்சம் வைக்க முடியல. வந்தது அதுதான் போயிட்டு இருக்கு. என்னுடைய வாழ்க்கை தரம், அதாவது கணவன் மனைவியுடைய உறவை பற்றி சொல்லுங்கள். சொந்த அத்தை பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. நீங்க இதை கேட்டதுனால ஒன்று சொல்றேன் ஐயா. வெள்ளியுடன் செய்சேரில் விதவியுடன் கூடிடுவான், விதவியுடன் சேர்ந்துடுவான் பாடல் உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் மனைவி அல்லாத வேறொரு பெண்ணுடைய சகவாசம் நிச்சயமாக ஊடுருவிடும். அது மட்டும் இல்லாமல் இளையதாரத்துக்கு உண்டான ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கடகலகணத்திற்கு சுகம் கொடுக்க சுகஸ்தானத்திலே லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் பாருங்கள் 4ஆம் இடத்திலே செவ்வாயோட கூடியிருந்தால், அதாவது எடுத்தோட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், தவறா நினைச்சுக்காதீங்கன்னு சொன்னேன். சொல்லுங்க ஐயா, மாடும் கண்ணுமா ஒரு கூட்டிட்டு திருமணம் பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். கேட்ட உடனே மாடும் கண்ணுமான்னு கேட்ட உடனே ஒரு தாய் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பெற்ற அந்த பெண்ணுக்கு நீங்க வாழ்க்கை கொடுத்துருக்கீங்களான்னு கேட்டோம்னா அவருக்கு சிரிப்பு, சந்தோஷம், அது பற்றி வியப்பு. இதெல்லாம் ஜோதிடத்துறையில் சொல்ல முடியுமா ஐயா? இதை இன்றைய தினம் வேண்டுமென்றால் போன வாரம் நான் உங்களுக்கு சொன்னது வேணா புதிதாக இருக்கலாம். ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடத்திற்கு முன்னால் பேசி இது யூடியூப்லேயே உங்களுடைய நிகழ்ச்சி மாதிரி எபிசோடு மாதிரி இதே மாதிரி பேட்டர்ல நிறைய ஜாதகத்தை பார்த்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் இவர் 20-22 ஆண்டுகளுக்கு முன்னால் காதலித்த பெண் 2 பேருக்கும் உறவு துண்டிக்கப்படுகிறது. வேறொரு இடத்துல அந்த பெண்ணுக்கு கல்யாணம், இவருக்கு சொந்த அத்தை மகளை தான் கல்யாணம் பண்றாங்க. இன்ன வரையிலும் 2 குழந்தை தான் பெற்றிருக்கக்கூடிய என்னுடைய மனைவியோட நான் ஒற்றுமையா தாம்பத்தியம் இல்லையா. எனக்கு யாரை கல்யாணம் பண்ணாலும் இந்த கடகலகணக்காரர்களுக்கு சனி -1 இருந்து சுக்கிரன் இருந்தா வெளி வாழ்க்கையினுடைய அமைப்பு தான் இவர்களுக்கு பிடிக்கும். அந்த அடிப்படையில் பாருங்க, காதலித்த பெண்ணு துண்டிப்படைந்து அவர்கள் ஏற்கனவே கல்யாணம் ஆகி பிரிந்து கணவன் பிரிஞ்சிட்டார். பிரிஞ்சு அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. பெண் குழந்தை ஒண்ணு, ஆண் குழந்தை ஒண்ணு வச்சுங்களேன். மீண்டும் அவருடைய ஸ்தானத்துல சேரணும். அப்போ இந்த ஜாதகத்தை எதற்காக அப்படி சொல்லுகிறேன் என்றால், இதையெல்லாம் நான் பொருத்தம் பார்க்கும் போது நான் அவாய்ட் பண்ணிடலாம். எப்படிங்க ஐயா கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த மனுஷனுக்கு வரப்போகுது அப்படிங்கறது முன்கூட்டியே தெரிந்தால் சாலிச்சு இருந்தது இல்லைங்களா? எப்படி நாங்க கண்டுபிடிக்கலாம்? அது நீங்க கண்டுபிடிக்க வேண்டாம். என்னை மாதிரி அனுபவம் உள்ள ஜோதிடத்துல சென்றாலே தெரியும், எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லிட முடியாது. கடகலகணத்திற்கு 11ஆம் இடம் என்பதுதான் இளையதாரம். எல்லா லக்னத்துக்குமா 11 தான் இளையதாரம். இது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். அந்த 11ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்திலே சுகம் கொடுக்க சுகஸ்தானத்திலே ஒரு பெண் மாதவி ஊடுருவ வேண்டும் என்பது விதி. அதுவும் இல்லாமல் வெள்ளியுடன் செய்சேரில் விதவியுடன் கூடிடுவான், விதவியுடன் சேர்ந்துடுவான். இவருக்கு ஒரு திருமணமே நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஏற்கனவே திருமணமான ஒரு பையனோ ஒரு பொண்ணோ இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை இவர் திருமணம் புரியணும்னு இயற்கையாக எழுதப்பட்ட விதி.
இந்த ரூல்லாம் நம்ம மாத்திர முடியாது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஏற்கனவே பாருங்களேன், ஒரு 3-4 வருடத்திற்கு முன்னாலே ஒரு அன்பர் என்னை பார்க்க வருகிறார் கரூர் அலுவலகத்திற்கு. பார்க்க வரும் பொழுது அவருடைய ஜாதகத்தை பார்க்கணும், இதே சேம் டிட்டோ. அது பாருங்க, கடகலகணத்திற்கு 4ஆம் இடத்துல சுக்கிரனும் செவ்வாயும், சனியும் 11ஆம் இடத்துல. இவருக்கு கல்யாணமே நடக்கல. டைரக்டா கல்யாணம் ஆனா ஒரு பெண்ணு, ஒரு பையன் பாருங்க +2 படிக்கிறான், இன்னொரு பையன் பாருங்க 9th படிக்கிறான். அந்த பையன், அந்த தாய்க்கும் இந்த அன்பருக்கும் தகாத ஒரு கள்ளக்காதல் உறவு ஏற்படுகிறது. ஒரே தெருவில் கூட்டு போய் இன்னைக்கு வச்சு குடும்பம் நடத்திருக்கா, கணவனை உதாசீனப்படுத்திட்டு. அப்ப அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இவர்களுக்கு இளையதாரத்தால் தான் வாழ்க்கை. இது மாதிரி ஏகப்பட்ட ஒரு 30-40 ஜாதகத்தை பார்த்திருக்கிறோம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? என் பேர் சுகந்தி. எங்க இருந்து கால் பண்றீங்க சுகந்திமா? சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் கேக்குறேன். ஓகே, உங்களுடைய ராசி மற்றும் நட்சத்திரம்? ராசி ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரம். லக்னம்? கடக லக்னம். என்னமா கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? எனக்கு 25 இயர்ஸ் ஆகுது, இன்னும் மேரேஜ் நடக்கல, எல்லாம் தடங்களாகிட்டே இருக்கு. ஓகே சுகந்திமா, கவலையப்படாதீங்க, இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். அம்மா வணக்கம்மா. நீங்க பிறந்தது வந்து கடகலகனம், ரிஷபராசி, ரோகிணி நட்சத்திரமா நீங்க? ஆமா ஆமா. அது இல்லாம பாருங்க, வருகிற குரு பெயர்ச்சி பாருங்க, லக்னத்திற்கு பாக்கியவான் என்று சொல்லக்கூடிய மன்னவன் பாருங்க, லக்னத்திற்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வருகிற ஆகஸ்ட் மாதம் குரு பெயர்ச்சி அமர்ந்து அந்த சந்திரனை பாலன்னம் போன்ற அந்த வளர்படையாக இருந்தாலும் தேய்பிரையாக இருந்தாலும் அந்த சந்திரனை நேரடியாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு திருமண ரீதியாக தடைக்கற்களை இருந்த விலகுவதற்குண்டான அரியதொரு நற்பலாபலன்களை வருகிற ஆகஸ்ட் மாசத்துக்கு மேல நிச்சயமா திருமணத்துக்கு உண்டான பாக்கியம் கிட்டுமா. அழைத்திற்கு மிக்க நன்றி. அழைப்பிற்கு நன்றி சார். ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ வேணா கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ஜாதகம் பாக்கலாம், சொல்ற மாதிரி இந்த கட்ட பொருத்தம் கூட பார்த்து எல்லாமே பக்காவா கல்யாணம் பண்ணலாம் சார். ஆனா இந்த பொண்ணு போற வீட்டுல, இந்த புகுந்த வீட்டுல இருக்கக்கூடிய மக்கள், அதாவது மாமியார், மாமனார், நாத்தனார் யார் இருக்காங்களோ இவங்களோட எல்லாம் வந்து ரொம்ப சுமூகமான சூழல் நிலவுமா அப்படிங்கறது வந்து எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? நிறைய திருமணங்கள் வந்து ரத்துல முடிவுல போய் முடிவதற்கான காரணம் வந்து கூட இருக்கிறவங்க தான் அப்படின்னு நிறைய குடும்பங்கள்ல இந்த பிரச்சனை இருக்கு இல்லீங்களா? இதை நாங்க எப்படி முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது? அதாவது நீங்க ஒரு சொன்னீங்களே பக்காவா திருமண பொருத்தம் எல்லாம் பார்த்து, நீங்க சொன்ன மாதிரியே இந்த நான் சொல்லுவதை போல கட்ட பொருத்தத்தை எல்லாம் பார்த்து அப்படின்னா நிச்சயமா வராது, கட்டாயம் வரவே வராது. இந்த 9 பொருத்தம் 10 பொருத்தம் பார்க்கறதுனாலதான் இந்த குற்றங்கள் நிலவுது. நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, ஏகப்பட்ட மற்றவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு லக்னத்திற்கு 2ஆம் இடம் தான் தன, பாவம், குடும்பம், ஐஸ்வர்யம், குதூகலம் அனைத்துக்கும் 2ஆம் இடம் தான். தவளை எதால் கெடும், தன் உணலும் தன் வாயால் கெடுங்கிற மாதிரி அந்த 2ஆம் இடத்திற்கு ஒரு பர்டிகுலரான திசை புத்தி நடக்கும் பொழுது இவர்கள் என்னதான் நல்ல ஐஸ்வர்யமான, நல்ல வாய்க்கு இனிமையாக பேசக்கூடிய ரம்யமயமான பெண்மணியா இருந்தாலும் சரி, ஒரு ஆணாக இருந்தாலும் அந்த 2ஆம் இடத்திற்கு ஒரு மிதுனத்தையே நான் முன்வைக்கிறேனே. மிதுன லக்னக்காரர்களுக்கு ஒரு சனி திசை நடக்குதுன்னு வைங்களேன். சனி வந்து லக்னத்திற்கு வேணா பாக்கி அட்டமாதிபதியா இருக்கலாம், ஆனால் 2ஆம் இடம்ன்றது குடும்பஸ்தானம். இந்த குடும்பஸ்தானத்துக்கு அட்டம மாரகாதிபதியா வந்துடுவார். இது யாரோட டச்சில் இருக்கிறான்னு வைங்க, இந்த குருவுடைய பார்வையோ நேரடியான பார்வையோ அல்லது சேர்க்கையோ ஒண்ணு கூடி புதனும் டச்சில் இருந்துட்டா நிச்சயமாக இந்த பெண் எவ்வளவு பெரிய கோடீஸ்வர ஜாம்பவான் வீட்டுல இருந்து நல்ல ஐஸ்வர்யமாக பல ஆயிரம் செல்வங்களை கொடுத்து கூட அந்த வீட்டுல கல்யாணம் பண்ணாலும், ஏழை வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா கூட அந்த பொண்ணு நிம்மதியா இருக்க முடியாது. தவளை ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஒண்ணு இவங்களால கிடறது, இல்லைன்னா மாமியார் மாமனார், இது ஏதாவது ஒரு டார்ச்சர் என்பது இவங்களுக்கு. அதே பிளஸ்ஸான புத்திகள் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த ஜாதத்துக்கு. இவர்கள் வீட்டுல வேணா கெட்ட அவப்பெயர்கள் எல்லாம் எடுத்திருக்கலாம், ஆனா இந்த இடத்துல வந்து என் மருமகளை போல யாருமே இல்லையா, இந்த ஒரு சில இடத்துல வந்து இந்த மருமம் வந்தனாலதான் எனக்கு அதிர்ஷ்டம் பொங்குதுன்னு மாமனார் சொல்ல, மாமியா வந்து தங்க தாம்பலத்துல வச்சு தாண்டம் ஆடுற குடும்பத்தையும் நான் நிறைய பார்த்திருக்கேன். ஒரு உதாரணம், ஒரு லக்னத்தை பார்க்கும் பொழுது தாரமா அல்லது தாயா, தாரமான்னு பார்க்கும் பொழுது ஒரு லக்னத்தை ஒரு முன் வைக்கலாம். இனி லக்னத்தை சொல்லலாம், ஒரு உதாரணத்துக்கு கன்னியா லக்னத்தை சொல்றேன். கன்னியா லக்னத்திற்கு களத்திர காரகன் யாருன்னு கேட்டா எல்லா லக்னத்திற்குமே பொதுவாவே சுக்கிரன் தான் காமனா. களத்திர ஸ்தானாதிபதி யாருன்னு கேட்டா இந்த குரு. இந்த குரு பாருங்களேன், லக்னத்திற்கு ஒரு 11ஆம் இடத்துல ஒரு உச்சபலத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். சுக்கிரன் பாருங்கள் இந்த ஜாதத்துக்கு மைனஸ் பாயிண்ட்ல போய் உட்காந்துட்டா, அதே போன்று சந்திரனை பார்க்கணும். ஏன்னா தாய் கிரகமும் ஒரே பிளானட் யாருன்னா குரு, தாரத்துக்கு உண்டான கிரகமும் பாருங்கள் களத்திர ஸ்தானாதிபதியாக குருவா வருவார், தாய் ஸ்தானாதிபதியா. இந்த குரு உச்சதாரையில் இருக்கும்போது அடுத்தது யாரை பார்க்கணும்? சுக்கிரனை பார்க்கணும். சுக்கிரன் நல்ல வலிமையா நல்ல அழகா உட்காந்துட்டா, இவன் என்னதான் தாயிடத்துல பாசமும் அன்பு இருந்துட்டா, மருமகம் தன் மனைவி வந்த பிறகு தாய் அடிச்சு முடுக்கிற எத்தனையோ குழந்தைகளை நான் பார்த்திருக்கிறேன், ஒரு கணவன் மனைவியினுடைய அமைப்பு. இதே வந்து தாய் சொல்லை தட்டாதே என்ற ஒரு அமைப்புக்கு ஏற்ப
அந்த குரு உச்சம் பெற்று சந்திரனும் உச்சதாரில ரிஷபவனையில இருக்குன்னு வச்சுங்களேன், சுக்கிரன் ஒரு நீசத்திலேயோ லக்னத்திற்கு இவர் ஸ்தானத்துக்கு 12ல இருந்தா தாய் என்ன சொல்றாங்களோ அதுதான் வேத வாக்கு. லட்சுமணன் சீதைக்கு கீழ்ச்ச மாதிரி தாய் கீழ்ச்சிட்டான்னா அவன் மனைவி டைவர்ஸ் பண்ணுன்னா டைவர்ஸ் பண்ணுவான், கொலை பண்ணுன்னு சொன்னாலும் கொலை பண்ணுவான், அடினா அடிப்பான். இந்த மாதிரி நிகழ்வுகளை நிறைய அந்த ஸ்தான பலங்களை நம்ம பார்க்கணும். இதை பார்க்கும்போது பெங்களூர்ல கடந்த ஒரு 4 month பேக்மா போயிருக்கும் போது ஒரு பெண் தன்னுடைய தாயை அழைத்து வருகிறார். பார்க்கிறேன் கன்னியா லக்னத்தில் லக்னத்துல சுக்கிரன் நீசம். தாய் கிரகம் பாருங்கள் 11ஆம் இடம் லாபஸ்தானத்திலே அந்த பெண்ணுக்கு உச்சம். அந்த பெண்ணுடைய ஜாதகத்துல கணவன் அந்த பெண்ணுடைய கணவன் ஜாதகத்துல அதே வந்து பாருங்கள் சந்திரன் பாருங்களேன் இந்த ஸ்தான பிரகாரம் உச்சபலத்துல இருந்து சுக்கிரன் நீசத்துல இருந்தது. அம்மா உனக்கு கல்யாண நாளிலிருந்து உன் புருஷன் உன் பேச்ச கேட்கறதே இல்லை, தாய் என்ன சொல்றாலும் அதுதான் வேத வாக்கு. கண்டிப்பா சார். திருமணத்திற்கு பின்பு வீட்டுல வந்து பிரச்சனைகள் வராம இருக்குமா அப்படிங்கறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியுமாங்கறத பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் சார். அந்த பெங்களூர் நேருக்கு என்ன சார் ஆச்சு? அதாவது அந்த பெண்மணி தன் தாயை அழைத்து வந்தாங்க. அவருடைய கணவருடைய ஜாதகத்தை தான் கொடுத்தாங்க. அவர் கல்யாணம் ஆகி அந்த பெண்ணுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை கிட்டத்தட்ட ஒரு 4-5 வயசுல இருக்காங்க. அப்ப பாருங்கம்மா அந்த ஜாதகம் கன்னியா லக்னத்துல அந்த அன்பர் பிறந்திருந்தார். அந்த கன்னியா லக்னத்திற்கு களத்திர காரகன் என்று சொல்லக்கூடியவனே சுக்கிரன், களத்திர ஸ்தானாதிபதி யாருன்னு கேட்டா குரு. அந்த கன்னியா லக்னத்திற்கு 4ஆம் இடம் தான் தாய் ஸ்தானம். அந்த கன்னியா லக்னத்திற்கு மட்டும் பாருங்க 7ஆம் இடம் மனைவி ஸ்தானமா தாய் ஸ்தானமும் ரெண்டும் ஒரே பிளானட்டா வருமா. அப்ப இதை எப்படி நம்ம வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த லக்னத்திற்கு குரு வந்து உச்சத்துல இருக்கிறார்னு வச்சுங்களேன். அப்ப மனைவி ஸ்தானமும் அங்க வெளுக்குது, தாய் ஸ்தானமும் வலுக்குது. அப்படின்னு நம்ம குழம்பி விழிப்பதுங்கி இருப்போம். ஏன்னா நோட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு நான் அந்த விளக்கத்தை சொல்றேன். அப்ப இந்த இடத்துல தாய் காரகன் யாருன்னா சந்திரன், களத்திர காரகன் மனைவி யாருன்னா சுக்கிரன். அப்போ அந்த சந்திரனையும் சுக்கிரனையும் நம்ம பார்க்கணும். அப்ப குரு உச்சத்துல இருக்கிறார். தாய் ஸ்தானம் வலிமையா இருக்கா இல்ல மனைவி ஸ்தானமான்னு கேட்டா அந்த சந்திரன் பாருங்க லக்னத்துக்கு 12ல இருக்கு. அப்ப மனைவி தாய் கிரகம் அப்ப அதுவும் வீக்கா தான் இருக்கு. அதுக்கு அடுத்து பாருங்க சுக்கிரன் இருக்கிறதுல நீச்சதாரையில போய் லக்ன கேந்திரத்துல போய் உட்காந்துக்குச்சு நீச்சத்துல. அப்போ தாய் பேச்சு தான் நிச்சயமா இவர் கேட்பார். ஏன்னா மனைவி பேச்ச 1% கூட கேட்க மாட்டார். ஏன் அப்படின்னு கேட்டா இது ஆரம்பத்துல இருந்து இவர் ஒரு குழந்தையா இருக்கிறாருன்னு வச்சுங்களா, ஒரு 5 வயசு 7 வயசு 10 வயசு இருக்கும்போது இந்த ஜாதத்தை பார்த்தா இவன் தாய் பேச்ச நிச்சயமா மீற மாட்டாமா. கட்டின மனைவியை வேணா அடிச்சு துன்புறுத்தி நீங்க சொல்றதுக்காக விட்டுடுவானா, உன் பேச்ச மீற மாட்டோம். அந்த தாய்க்கு அலாதி பெரிய சந்தோஷம் பண்ணு. ஆனா நாளடைவில் ஆகும்போது வாழ்க்கை சின்ன பண்ண போது அதனுடைய துன்பமா இன்பமான்னு தெரியும். அந்த அடிப்படையில பாருங்களேன் இந்த பையனுக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆகுது. 7 வருஷத்துல ஒரே ஒரு மழலை செல்வம் பூத்து குலுங்கி ஒரு பெண் குழந்தை 4-5 வயசுல இருக்குங்கம்மா. பார்க்கிறேன் ஒரு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நாங்க இருந்தது மலேசியாவிலையா 2 பேரும் தான் இருந்தோம். போன் மூலமா சாதாரணமா வரக்கூடிய டார்ச்சர் அவ்வளவுதான். எங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை ஆயிடும். எனக்கும் என் கணவருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. மாமியார் சொல்றதை வச்சு இப்ப வருஷத்துல பாத்தீங்கன்னா அவர்கிட்ட நான் வாழ்க்கை நடத்தின 1 மாசம் தான் இருப்பேன். 11 மாசம் நான் எங்க பெங்களூர்ல தான் நான் இருப்பேன். இப்படியே இருந்ததுல தான் ஒரு குழந்தை இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு கூட எந்த பிரச்சனையும் இல்லை. என் தாயை அட்ஜஸ்ட் பண்ணு, நான் உன்ன நல்ல வாழ்க்கை வாழ்றேன், நான் என்னையா அட்ஜஸ்ட் பண்ணாம இருக்கிறேன்னா அம்மா உன்னுடைய ஜாதகத்துக்கு உன் கணவர் ஜாதகத்துக்கு நீங்க 2 பேரும் பிரியணும். இளையதாரத்துக்கு உண்டான கிரகமும் அந்த ஜாதகத்துல 11ஆம் இடத்துல குரு உச்சபலத்துல இருந்து 11 கூடையும் 12ல இருக்கிறதுனால 4ஆம் இடத்துக்கு பாக்கியத்தினால அதனாலதான் நீங்க பிரிஞ்சே இருக்கிறீங்க. இதையெல்லாம் நம்ம திருமண பொருத்தம் பார்க்கும்போது இந்த 9 பொருத்தம், இந்த ராகு கேது, இந்த செவ்வாய் தோஷம் இருக்கா அந்த தோஷம் இருக்கான்னு இப்படி எல்லாம் பாக்குறதை விட இந்த ஜாதகத்தினுடைய லக்னத்தினுடைய நிலை என்ன, கிரகங்கள் கோள்களுடைய சஞ்சாரத்தினுடைய நிலை அடைவுக்கோள் பிறக்கும் பொழுது எப்படி இருக்கிறது, நவாம்ச கட்டத்தினுடைய நிலைப்பாடுகள் என்னன்னு சீர்தூக்கி நம்ம பார்த்து அமைச்சோம்னாவே இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நம்ம ஆட்படாம போயிடலாம். அதே போன்று பாருங்கள் இந்த கடக லக்னத்திற்கு சுக்கிரனும் செவ்வாயும் பாருங்கள் 4ஆம் இடத்துல அமர்ந்திருந்தது. அவர்களுக்கு சுகம் கொடுக்க ஒரு பெண் எப்படியும் வந்தாகணும். ஏன்னா 11ஆம் இடம் என்பது லாபமாக வரக்கூடிய ஒரு ஸ்தானம். பொருளாதார ஸ்தானமாக இருந்தாலும் சரி, லாபத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஸ்தானம். ஒரு லாபமா ஒரு பெண்ணு வரும் பொழுது ஐஸ்வர்யத்தோட வரணுமா. அந்த பெண்ணு பாருங்களேன், அவர் கல்யாணம் பண்ணி இருக்கக்கூடிய பெண்ணு பாருங்களேன். முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, அந்த கடகலக்கணத்திற்கு சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் எப்படி இருக்குன்னா அந்த பெண்ணு ஒரு அரசு துறையில் அங்க வைக்கிறார். அப்போ கோடிக்கணக்கில் செல்வமும் அந்த பெண்ணுக்கு இருக்கு. அவரால் அந்த பெண்ணுக்கு ஆதாயம், இவரால் அந்த பெண்ணுக்கு ஆதாயம். அப்போ இந்த ஜாதகத்தினுடைய அதுதான் ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு கூற்று மைனஸான அமைப்புகள் இருந்தாவே நம்ம சேர்த்தலாமா சேர்த்தக்கூடாது அந்த முடிவுக்கு வந்துடலாம். நான்லாம் பார்க்கும்போது என்னையா மற்ற ஜோசியர்லாம் 9 பொருத்தம் இருக்குன்னு குறிச்சு கொடுத்தாங்க ஐயா, உங்ககிட்ட ஃபைனலா முடிவு பண்ணி வந்தா நீங்க என்னையா இப்ப வேணவே வேணான்ட்டீங்க இந்த ஜாதகத்தை எந்த அடிப்படையில் சொன்னீங்கன்னா நான் சொல்லுவேன் 1000 விளக்கம் சொல்லுவேன். வேணாங்கிறதுக்கு ஒரு விளக்கம், வேணுங்கிறதுக்கு நான் பல விளக்கத்தை சொல்ல முடியும். அந்த அடிப்படையில் பாருங்கள் ஒரு ஜாதகத்துல பாருங்க, இதே மலேசியால இருந்து
ஒரு தாய் ஒரு தகப்பன் தன் மகளை அழைத்து தன்னுடைய பேத்தியை அழைத்து என்னிடத்துல ஜாதகம் பார்க்க கடந்த ஒரு 4-5 வருடத்திற்கு முன்னால் சென்னை அலுவலகத்தில் என்ன பார்க்க வர்றாங்க. அந்த மலேசியால இருந்து வரக்கூடிய அந்த தகப்பன் பாருங்க மிகப்பெரிய ஜோசிடர் மலேசியால. அப்போ ஒரே ஒரு கூற்று, பரணி பால்ராஜ் சொல்லட்டும் நாங்க ஓகேன்னு சொல்றேன். அது என்ன விஷயம்ன்றத ஜாதகத்தை பார்க்கும் பொழுது. ஆனா சார் ஒரே ஒரு சந்தேகம், ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னாக்க கெட்ட நேரம் வரும்போது எவ்வளவுதான் பெரிய ஒரு ஜாம்பவானாக இருந்தாலும் கூட கண்ணை மறைக்கும் அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மைதானா? கண்ணை எல்லாம் மறைக்காதும்மா. கெட்ட நேரம் வரணும்னு இருந்தா கண்ணை எப்படிமா மறைக்கும்? கெட்டுதானம்மா போகணும். என்னிடத்துல வந்து பாக்குறாங்க, ஐயா நல்லா இருக்கிறார், நல்ல செல்வ செழிப்பா காரு பங்களா எக்ஸெட்ரா எல்லா அமைப்பும் இருக்கு, நீ இன்னும் ஒரு 3.5 வருஷம் கழிச்சு ரோட்டுக்கு வரப்போறையா அப்படின்னு சொல்லி வந்த நான் சொல்லி சொல்றதுனால வரப்போறது கிடையாதுமா. நான் உதாரணத்தை முன்னுதாரணம் நிறைய சொல்லிடுவேன். நான் இன்னைக்கு பேட்டன் வந்து இது வேற ட்ராக்ல இருக்கு. அப்போ திருமண பொருத்தமா இல்லையான்னு அது அடுத்த வாரம் எபிசோட்ல நிறைய சொல்லியிருக்கேன். என்னோட யூடியூப்ல ஏற்றி விட்டுருக்கேன். மலேசியால இருந்து பாருங்கள், ஒரு தாய் தகப்பன் தன் மகளை அடைத்து தன் பேத்தியை அடைத்து வர்றாங்க. பார்க்கிறேன், பரணி பால்ராஜ் சொல்லட்டும் நான் ஏத்துக்கிறேன். அவர் மலேசியாவில் பெரிய ஜோதிடர். சரி ரைட், என்ன காரணத்துக்காக வர்றாங்கன்னா தன்னுடைய மகள் ஜாதகத்தை எடுத்து வைக்கிறாங்க. அந்த மகளுக்கு கிட்டத்தட்ட 39 வயசு அன்றைய காலச்சூழல்ல. பார்க்கிறேன், ஜாதகத்தை பார்க்கிறேன். பொதுவா அந்த லக்னத்துல பாத்தீங்கன்னா துலா லக்னத்துல அந்த பெண்மணி பிறந்திருக்கா. ஒரு 2 நிமிடத்துல முடிச்சிட்டேன். துலா லக்னத்துல லக்னத்துல ராகு, லக்னத்துல சுக்கிரன் வந்து அழகா இருப்பாங்க, ரொம்ப ஐஸ்வர்ய போன்ற தேவதை போன்று இருப்பாங்க. அந்த அமைப்பு அந்த பெண்ணிடத்துல இருந்து 7ஆம் இடத்துல கேது அமர்ந்து 7 குடைவன் செவ்வாய் பாருங்கள் 9ஆம் இடம் மிதுனத்துல அமர்ந்து ராகுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் நிச்சயமாக இந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகி விவாகரத்து நடந்துருச்சு. விவாகரத்து நடந்து அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு. 16-17 வயசுல ஒரு பெண்ணு வயசு வந்த பெண் இருக்கா. இவங்களுக்கு 2ஆம் தாரத்துக்கு உண்டான அமைப்பு இருக்குன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அந்த பெண்மணிக்கு கிளாப் தட்டுறாங்கம்மா, சபா சொல்லிட்டு. ஏன்னா திருமணம் செய்யணும்னு ஆசை அவர்களுக்கு. கை கொடுங்க சார், நான் இதுக்காக தான் சார் நான் மலேசியால இருந்து என் தாய் தகப்பனை கூட்டு வந்தேன். 2ஆம் தாரம் இருக்கா இல்லையா உங்க வாயில சொல்லுங்க சார். பரணி பால்ராஜ் சார் நிச்சயமா உனக்கு இருக்குமா அப்படின்னு சொன்னோன்னா, என்ன சார் 17 வயசுல ஒரு பெண் வயசு வந்த பொண்ணு இருக்கு, இந்த பெண்ணுக்கு ஒரு 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா எப்படிமா அப்படின்னு சொல்லுங்க. நிகழ்ச்சி இந்த பேட்டனை முடிக்காம போனா எனக்கு வருத்தமா தான் இருக்கு. மீண்டும் அடுத்த வாரம் நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் நம்ம இருக்கிறோம். இதே அமைப்பை வந்து அடுத்த வாரம் ஃபர்ஸ்ட் இதை நான் சொல்லிட்டு முடிக்கிறேனுங்க. என்னை சந்திக்க வேண்டும் என்றால் பாருங்க, அடுத்த மாதம் 21ஆம் தேதி பெங்களூர் ஒன் டே விசிட் பண்றேனுங்க. அந்த 21ஆம் தேதி பெங்களூர் அன்பர்கள் முன்பதிவு பெறுபவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் சென்னையில என்னுடைய அலுவலகம் இருக்கு, அங்க சந்திக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வாரம் செவ்வாய் புதன் வியாழன் 3 தினங்கள் அங்க சந்திக்கலாம். அது மட்டுமல்லாமல் கரூர்லயும் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது, அங்கே சந்திக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வாரம் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 தினங்களும் சந்திக்கலாம். என்னுடைய நிகழ்ச்சியை பார்க்க தவறிகள் கூட யூடியூப் ஆஸ்ட்ரோ பரணி பால்ராஜ் யூடியூப் இருக்கு, அந்த யூடியூப்ல நுழைந்து நீங்க அதுலயும் என்னுடைய நிகழ்ச்சியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் ஜோதிடம்